வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, சின்னதா குட்டியூண்டு ஒரு கதை மாதிரி பேசலாமா? வாழ்க்கை பயணம் என்பது நமக்காக சேர்த்து செல்வமோ இல்ல மிக உயரத்துக்கு போவதோ இல்லை. அது நம்ம கூட பயணிக்கிற மக்கள், உறவுகள், இதுலதான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கு. ஒரு மனிதன் சமூகம் என்ற உறவுல ஒருவனாக இருக்கான். சமூகங்கிற உறவுல தான் அவன் செயல்பட முடியும். தன்னிச்சையாக எதுவும் செயல்பட முடியாது. சமூகங்கிறது மனிதர்களால் ஒன்றோட ஒன்று, ஒவ்வொரு மனிதர்களோட ஒரு மனிதராக பின்னப்பட்ட ஒரு வலை மாதிரி. அதில் ஒரு மனிதனும் அங்கமாகிறான். ஒரு மனிதன் சமூக உதவியின்றி எதுவுமே செய்ய முடியாது. சமூக உதவி இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குவோம். அந்த கடைக்காரன் தயவு நமக்கு தேவை. அந்த பொருள் வாங்கினா தான் அந்த பொருளோட தேவையை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். பெருமைக்கு நான் யார் தயவும் எனக்கு தேவையில்லை, நான் தனியாகவே வாழ்வேன், எவன் உதவியும் தேவையில்லை அப்படின்னு இப்போ கோபத்திலையோ இல்லை பெருமையிலையோ பேசலாம். ஆனால் ஒரு சமூகத்தில், மனித சமூகத்தில் சமூகத்தோட தயவு இல்லாமல் அப்படி வாழவே முடியாது, வாழவும் விட மாட்டாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ ஆஸ்பத்திரி போகணும். எவன்தாயும் தேவையில்லை அப்படின்னு நம்ம வீம்பு பிடிச்சிக்கிட்டு வீட்டில் படுத்துக்க முடியாது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அங்கே டாக்டரோட தயவு நமக்கு தேவை. அவர் தான் நம்மளை குணப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சமூகத்தோட தயவு நமக்கு வேண்டித்தான் இருக்குது. சமூகத்தோட தயவு இல்லாம, சமூக உறவுகள் இல்லாம நம்மளால வாழ முடியாது. சமூக உறவுகளை பத்தி சுருக்கமா பார்த்தோம். இனி அடுத்ததா நம்ம சொந்த உறவுகளை பத்தி பார்ப்போம். சொந்த உறவுகள்னு சொல்லும்போது முதல்ல வர்றது அம்மா அப்பா, அதாவது தாய் தந்தை உறவு. தாய் தந்தை இல்லாம நம்ம இந்த உலகத்துல வளர்ந்துருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நம்மளை கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்து, உயிரை கொடுத்து வளர்த்து, நம்மளை நல்ல நிலைமைக்கு கூட்டு வந்து பெரிய மனுஷனாக்கி அழகு பார்த்த அந்த தாய் தந்தை உறவு தான் முதல் உறவு. அந்த உறவு இல்லாம இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கவே முடியாது. தாய் தந்தைகளுக்கு அடுத்தபடியா சொல்லப்படுற இந்த தம்பதியர், அதாவது கணவன் மனைவி உறவு 2வது இடத்துக்கு வருது. இந்த கணவன் மனைவி உறவு இல்லாம இந்த உலகத்துக்கு நமது சந்ததிகள் கிடைக்காது. உலகத்துல மக்கள் தொகையும் இருக்காது, மக்களே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது 2வது இடத்துல வருது. இந்த கணவன் மனைவி உறவு இல்லாம இந்த உலகமே இயங்காது, மக்கள் தொகையும் இருக்காது, மக்களும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் இந்த சமூக உறவுகள், நமது சொந்த பந்தங்கள், நமது உறவுகள், அதாவது அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகள் என்ற உறவுகள் இல்லாமல் நாம் வாழ்வது அரிது. எனவே உறவு என்பது ஒரு சமூகம் மற்றும் நமது சொந்த பந்தங்களால் ஒன்றிணைந்த ஒன்றாகும். நன்றி, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. சமூக உறவுகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள சுப்பையா டியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.